நீலகிரி மலைகளோட அடிவாரத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு பின்னாடி தங்கமும் வைரமும் நிறைஞ்ச ஒரு கஜானா இருக்கு. அந்த கஜானா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறக்கும். அந்த கஜானாவை எப்படியாவது நம்ம சொந்தமாக்கியே தீரணும். ஏன்னா அந்த கஜானா இந்த வருஷம்தான் திறக்க போகுது. கவலையே படாதீங்க, அந்த கஜானா நம்மளுக்கு தான். சிவனோட கஜானாவை திருடணும்னு நிறைய திருடங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சிவன் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் சிவனோட கஜானாவை யாராலையும் திருட முடியாது. யாராவது சிவனோட கஜானாவை திருடணும்னு நினைச்சா கூட சிவனால தேர்ந்தெடுத்த பொண்ணு அவங்க எல்லாரையும் கொன்னுருவா. நான் தான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு ஹீனா. நான் இருக்கிற வரைக்கும் சிவனோட கஜானாவை யாரையும் திருட விட மாட்டேன். சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு சிவனோட கஜானாவை பாதுகாப்பான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நம்ம தான் கஜானாவை திருட போறோம்னு தெரிஞ்சா அவ கண்டிப்பா நம்மள கொல்லுவா. இப்ப எப்படி நம்ம ஒளிஞ்சுக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னோட பொண்ணோட கல்யாணம் நாளைக்கு நடக்க போகுது. நம்ம எல்லாரும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கலாம். மாப்பிள்ளையோட வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கூட்டத்தோட கூட்டமா போய் ஒரு 3ல இருந்து 4 நாள் அங்கேயே ஒளிஞ்சுக்கலாம். இந்த பாம்பை பாக்குறதுக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு. நான் இதை எதுக்கு பார்த்தனோ. சார், நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீங்க பேசினது ரொம்பவே தப்பு சார். நம்ம எல்லாருமே ஒரே கடவுளோட குழந்தைங்க தான். நம்ம எல்லாரும் நம்மளோட புராண கர்மத்துக்கு ஏத்தபடி வேற வேற ரூபத்துல பிறந்திருக்கோம். அதனால நம்ம எப்பயுமே மத்த ஒரு ஜீவனை பத்தி தப்பா பேசக்கூடாது. நீங்க உங்களோட விருப்பத்தோட மனுஷனா பிறக்கல, அந்த பாம்பு அதோட விருப்பத்தோட பாம்பா பிறக்கல. நீங்க பேசினது ரொம்பவே தப்பு சார். நீங்க இத சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் என்னோட தப்பா உணர்ந்திருக்கேன். நீங்க இத சொல்லலைன்னா என்னோட தப்பு என்னன்னு நான் உணர்ந்திருக்கவே மாட்டேன். ரொம்பவே தேங்க்ஸ். ஆமா, நீங்க யாரு? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேரு சாரதா. இங்க பக்கத்துல ரிஷப்ல ஒருத்தவங்க வீட்டுல கல்யாணம் நடக்க போகுதாம். கல்யாண வேலைகள் செய்ய ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, நீங்க ரிஷபோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? அந்த ரிஷபே நான் தான். வாங்க, நான் உங்களை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ரிஷப், உன் கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கியே, அந்த பொண்ணு யாருப்பா? அம்மா, இவங்க பேரு சாரதா. நம்ம வீட்ல கல்யாண வேலைகள் செய்யறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, அதனாலதான் நான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, கல்யாண வேலைகள் செய்யறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? ஓகேப்பா. சாரதா, நீ என் கூட வா. நீ என்ன என்ன வேலைகள் செய்யணும்னு நான் இப்பயே உன்கிட்ட சொல்லிடுறேன். அந்த திருடங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு நீங்க தான் இப்ப எனக்கு வழிகாட்டணும். அப்படின்னா அந்த திருடங்க எல்லாரும் இந்த வீட்டுல தான் இருக்காங்க. எனக்கு வழி காமிச்சதுக்கு நன்றி நமசிவாய. நீ கேட்டபடியே அந்த வீட்டை பத்தி எல்லா தகவலையும் நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். அந்த வீட்டுல இப்போ ஒரு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண வேலைகள் செய்யறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டிருக்காங்க. நீ அந்த வீட்டுக்கு வேலை செய்ய போனோம்னா அந்த வீட்டுல இருக்கிற எல்லா திருடங்களையும் நீ கொண்டு முடிச்சிடலாம். சிவனோட கஜானாவையும் நீ பாதுகாக்க முடியும். எனக்கு இந்த தகவல் எல்லாத்தையும் சொன்னதுக்கு நன்றி குருஜி. இப்பயே நான் அந்த வீட்டுக்கு கிளம்புறேன்.
நம்ம நினைச்ச மாதிரியே மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மள யாரும் கொல்ல முடியாது. நம்மளோட பாஸ் எனக்கு ஃபோன் பண்றாரு. நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரி, போய் நம்ம பாஸ் கிட்ட பேசிட்டு வா. பாஸ் கிட்ட நம்ம எல்லாரும் பத்திரமா ஒளிஞ்சிருக்கோம்னு சொல்லு. மேடம், கல்யாண வேலைகளை செய்யறதுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு வேலை கொடுப்பீங்களா? நீ தாராளமா இந்த வீட்ல வேலை செய்யலாம். சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர வேண்டி இருக்கு. நீ கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வா, சரியா? சரிங்கம்மா. யமுனா அம்மா கடைக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடைக்கு போயிட்டு வருவோம். பாஸ், நாங்க எல்லாரும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்துட்டோம். இனி சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணால எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த கஜானா நம்மளுக்கு தான். அப்படின்னா சிவனோட கஜானாவை திருட நினைக்கிற திருடங்கள்ல இவனும் ஒருத்தவன் தானா? இவனே என்னோட கண்ணுல வந்து மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு இவனை கொல்லாம விட மாட்டேன். ராஜா ஃபோன் பேசுறதுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன் இன்னும் அவர் வரல? நீதானே சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு. நீ என்னோட ஃப்ரெண்டையே கொன்னுட்ட. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு காட்டு. என்னால ஏதோ செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாரு. சாரதா, உனக்கு அப்புறமா இந்த வீட்ல வேலை செய்யறதுக்கு இன்னொன்னு பொண்ணு வந்திருந்தா. அந்த பொண்ணை நான் கடைக்கு அனுப்புனேன். அவ இன்னும் வரவே இல்லை. அவ எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாமா. சரிங்கம்மா. சார், நீங்க எதுக்காக ஈனா மேல கயிறு போட்டு கட்டி இருக்கீங்க? நீங்க அந்த கயிறை மட்டும் இப்ப எடுக்கலன்னா உங்களை பத்தி வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிடுவேன். நீ ஒரு சின்ன பொண்ணு. நீ என்னை பத்தி வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் தப்பா சொன்னா அவங்க எல்லாரும் அதை நம்பிடுவாங்களா என்ன? உன்னால என்ன செய்ய முடியும்? நீங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னோட அக்கா தான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? ஆனா அது உண்மையே கிடையாது. உண்மையாலேயே சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு நான் தான்டா. ஒருவேளை நான் தான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்னோட அக்காவை தாக்குன மாதிரி என்னையும் தாக்கி இருப்பீங்க. அதனாலதான் நான் என்னோட அக்காவை சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு மாதிரி நடிக்க சொன்னேன். நீங்களும் அதை நம்பிட்டு வசமா வந்து என்னோட கையில மாட்டிக்கிட்டீங்க. அக்கா, நீங்க கொஞ்ச நாட்களுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்க கொஞ்ச நாட்களுக்கு சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு மாதிரி எல்லா திருடங்களுக்கு முன்னாடியும் நடிக்கணும். இதை நீங்க எப்படியாவது செய்யணும்க்கா. இந்த உண்மை தெரியாம நீ வசமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு உனக்கு மரணம் நிச்சயம். வசமா வந்து மாட்டிக்கிட்டுமே. சிவனோட கஜானா சிவனுக்கு சொந்தமானது. அதை அடையணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு. நீ செஞ்ச தப்புக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். நான் சாரதாவை அனுப்பி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அவளும் வரல. 2 பேரும் எங்க தான் போனாங்க? அக்கா, கண்ணை திறங்க. உங்களுக்கு எதுவும் இல்ல. சீக்கிரமா கண்ணை திறங்கக்கா. சாரதா, இங்க என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் கீழே விழுந்திருக்காங்க? அம்மா, கீழே படுத்திருக்காங்களே 2 பேரு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க கொன்னுக்கிட்டாங்க. அந்த சண்டையை நிறுத்த போன ஈனாவையும் அவங்க 2 பேரும் தாக்கிட்டாங்க. அதனாலதான் ஈனா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அப்படியா? உடனடியே நம்ம ஈனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்.
ஹீனா சீக்கிரமாவே குணமாயிடுவா. அங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தவங்க கொன்னுகிட்டாங்களே, அதுல ஒருத்தவரு இன்னைக்கு ரிஷப கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியோட அப்பா தான். நான் இத பத்தி சாந்திக்கு உடனடியா சொல்லி ஆகணும், இல்லனா சாந்திக்கு இந்த விஷயம் தெரியாது. சாந்தி, நான் தான் ரிஷபோட அம்மா பேசுறேம்மா. உன்னோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டதுல ஒருத்தவங்க கொன்னுக்கிட்டாங்க. நீ உடனடியா வந்து உன்னோட அப்பாவை பாருமா, சீக்கிரமா கிளம்பி வா. அக்கா, நீங்க கண்ணை திறந்துட்டீங்களா? இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களை யாரு தாக்குனானோ அவனை நான் கொண்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து கஜானாவை அடைய நினைச்ச 2 பேரை கொன்னுட்டோம். மீதி இருக்கிற பேரையும் நம்ம கண்டிப்பா கொல்லுவோம். இன்னைக்கு நடக்க போற கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்னோட அப்பா சொன்னதாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா இப்ப என்னோட அப்பாவே உயிரோட இல்லை. அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், என்னை விட்டுருங்க. உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. உனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு நினைக்கிற, சரி, நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டாம். சாந்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா. இனி இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. ரிஷபும் இப்ப கல்யாண மேடையில உட்கார்ந்துருப்பா. இனி இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னு நான் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் முன்னாடி சொல்ல முடியாது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே ஆகணும். ஆனா நான் எப்படி நடத்த போறேன்? நேரம் ஆயிடுச்சு, கல்யாண பொண்ணு கூட்டிட்டு வாங்க. என்ன நடக்குதுங்க? கல்யாண பொண்ணு கூட்டிட்டு வர சொன்னா வேலை செய்யற பொண்ணு கூட்டிட்டு வராங்க. எனக்கு தெரியும், நான் சாரதாவை கூட்டிட்டு வந்ததால நீங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சாரதாவை கூட்டிட்டு வரதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. கல்யாண பொண்ணு சாந்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னோட அப்பாக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இப்ப என்னோட அப்பாவே உயிரோட இல்லை. இனி இந்த கல்யாணம் எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க. சாந்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்த பத்தி சாரதா கிட்ட சொன்னேன். அப்புறம் சாரதா தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. சாரதா, நீ ரிஷப கல்யாணம் பண்ணிக்குவியா? சரிங்கம்மா, உங்களுக்காக நான் ரிஷப கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாரதா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதாலதான் நான் சாரதாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். ரிஷப், நீ சாரதாவை கல்யாணம் பண்ணிக்குவியா? நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கம்மா. ரிஷபே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். எல்லா சடங்குகளையும் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல நேரம் முடிய போகுது. ரிஷப், நீங்க சாரதா கழுத்துல தாலிய கட்டுங்க. ரிஷப கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுதான் அந்த சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு. என்னங்க பாஸ் சொல்றீங்க? வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணுதான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணா? ஆமா, அன்னைக்கு குமார் என்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது குமார் பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் சாரதா கேட்டுட்டா. அதுல இருந்து குமார் ஒரு திருடன்னு சாரதாக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சாரதா அவளோட வாயாலேயே நான் தான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னு குமார் கிட்ட சொன்னான். அந்த போன் கட் ஆகாததுனால அவ என்னெல்லாம் பேசினாலோ அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இனி அந்த சாரதாவை நான் பாத்துக்கிறேன்.
சாரதா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? சரிங்க ரிஷப், நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம். அப்படின்னா சாரதாவும் ரிஷபும் வெளியில போறாங்களா? இதுதான் சரியான வாய்ப்பு. இவங்க 2 பேரும் வெளியில போனோனே நான் இந்த வீட்டுல ஒரு பூஜை செய்ய போறேன். அந்த பூஜை செய்யறது மூலியமா இந்த வீட்டை சுத்தி ஒரு மந்திர வளையம் உருவாகும். அந்த மந்திர வளையத்தை தாண்டி சாரதாவால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அப்புறம் சாரதாவால இங்க யாரையும் கொல்ல முடியாது. இப்பதான் சாரதாவுக்கும் ரிஷபுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அம்மன் பூஜை செய்யலான்னு முடிவெடுத்திருக்கோம். இந்த அம்மன் பூஜை செய்யறதால இந்த வீட்டுல இருக்கிற கெட்ட பார்வையும் கெட்ட சக்திகள் எல்லாமே இந்த வீட்டை விட்டு விலகிரும். நம்ம ஏன் இந்த பூஜையை செய்யக்கூடாது? நம்ம இந்த பூஜையை கண்டிப்பா செய்யலாம். ஆனா சாரதாவும் ரிஷபும் வெளியில போறேன்னு சொன்னாங்க. இப்ப இந்த பூஜையை எப்படி செய்யறது? சாரதாவும் ரிஷபும் இந்த பூஜையில கலந்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்க இல்லாமையே நம்ம இந்த பூஜையை செய்யலாம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, நம்ம இந்த பூஜையை உடனடியா செய்யலாம். சாரதா, இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்குல்ல? நான் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல. நான் கூட இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல. இந்த இடம் அழகா இருக்கு. ஓம் காளி, ஜெய் காளி, மகா காளி, நீங்க தான் எங்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த வீட்டை சுத்தி ஒரு மந்திர வளையத்தை உருவாக்கணும். அந்த மந்திர வளையத்தை தாண்டி எந்த ஒரு கெட்ட சக்தியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. நீங்க தான் எங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஓம் காளி, ஜெய் காளி, மகா காளி. இந்த வீட்டை சுத்தி ஒரு மந்திர வளையத்தை உருவாக்குங்க. அதை தாண்டி சாரதா இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. சாரதா எங்க யாரையும் கொல்லக்கூடாது. எங்களுக்கு உறுதுணையா இருங்க. நினைச்ச மாதிரியே இந்த வீட்டை சுத்தி ஒரு மந்திர வளையம் உருவாயிடுச்சு. இனி சாரதாவால இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. சாரதா, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஏன் வாசல்லையே நிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள வாங்க சாரதா. சிவனோட கஜானாவை திருட நினைக்கிற திருடங்கள் இந்த வீட்டை சுத்தி ஒரு மந்திர வளையத்தை உருவாக்கி இருக்காங்க. இதை தாண்டி என்னால இந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை வீட்டுக்குள்ள தானே வர சொன்னேன். நான் எல்லா ஃப்ரைடேவும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். இன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. அதனாலதான் இப்ப போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. நீங்க தூங்குறதுக்குள்ள நான் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓம் காளி, எனக்கு தெரியும் நீங்க எப்பயுமே உங்களோட பக்தர்களை கைவிட மாட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கு சிவனோட கஜானாவை திருட நினைக்கிற திருடங்கள் உங்ககிட்ட உதவி கேட்டப்ப நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா அவங்க உண்மையாலே நல்லவங்க கிடையாது. அவங்க எல்லாரும் சிவனோட கஜானாவை திருடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க செய்யறது தப்பு. அதனாலதான் நான் அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு கவசத்தை உருவாக்கி இருக்காங்க. நீங்க தான் அந்த கவசத்தை உடைக்கணும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள திரும்ப நுழையிறபடி நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நீயா? நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்த? நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மந்திர வளையத்தை உருவாக்கணும். அந்த மந்திர வளையத்தை எப்படி உடைச்ச? உண்மையை சொல்லு. அப்படின்னா நான் தேடிக்கிட்டு இருக்க திருடங்கள்ல நீயும் ஒருத்தவ தானா? நம்மளாவே வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்ப எப்படி தப்பிக்கிறது?
संग भवानी वो है भय से अनजान, सारा ब्रह्मांड तुझ में तू है कष्टों का संधान। जिसके अंग संग भवानी वो है भय से अनजान, सारा ब्रह्मांड तुझ में तू है कष्टों का संधान। அக்கா, இதோட நம்ம 3 திருடங்களை கொண்டுட்டோம். ரொம்பவே சந்தோஷம். ஆனா இனிதான் நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். நாளைக்கு தான் சிவனோட கஜானா திறக்க போகுது. 100 வருஷத்துக்கு அப்புறமா நாளைக்கு தான் சிவனோட குகை திறக்க போகுது. அதனால எல்லா திருடங்களும் சிவனோட கஜானாவை திருட நினைப்பாங்க. நீ தான் அந்த கஜானாவை பாதுகாக்கணும். சிவனோட கஜானா இப்ப திறந்திருக்கும். திருடங்கள் சிவனோட கஜானாக்கு போறதுக்கு முன்னாடி நான் அங்க போய் ஆகணும். சிவனோட கஜானா திறந்துருச்சு. எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். இனி இந்த கஜானா எனக்கு தான் சொந்தம். இப்பயே உள்ள போய் இருக்கிற தங்கத்தையும் வைரத்தையும் நான் எல்லாத்தையும் திருட போறேன். இந்த பொண்ணா, இவ எதுக்காக இங்க வந்தா? அவ்வளவுதான், இனி என்னால சிவனோட கஜானாவை திருடவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால சிவனோட கஜானாவை திருடவே முடியாது. சிவனோட கஜானா திறந்ததுக்கு அப்புறமா நீ சிவனோட கஜானாவை திருட வந்துட்டியா? ஆனா உன்னால சிவனோட கஜானாவை இன்னைக்கு திருடவே முடியாது. நீ செஞ்ச எல்லா தப்புக்கும் இப்ப நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். சிவனோட கஜானாவை திருட நினைச்ச எல்லா திருடங்களையும் நான் கொண்டு முடிச்சிட்டேன். சிவனோட கஜானாவையும் நான் கடைசி வரைக்கும் பாதுகாத்துட்டேன். ஆமா, அக்கா எங்க போனாங்க? அவங்க ஏன் இங்க வரவே இல்லை? இத பத்தி அக்கா கிட்ட போய் சொல்லுவோம். அக்கா, சிவனோட கஜானாவை திருட நினைச்ச எல்லா திருடங்களையும் நான் கொண்டு முடிச்சிட்டேன். என்னோட கடமையை நான் முழுசா செஞ்சுட்டேன். அதனால இப்ப நான் என்னோட சக்திகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா நீ எதுக்கு சிவனோட சக்திகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்க? சிவன் எதுக்கு எனக்கு சக்தி கொடுத்தாரோ அந்த வேலை முழுசா முடிஞ்சது. இனி இந்த சக்திகளை நான் எதுக்காகவும் பயன்படுத்த மாட்டேன். அதனாலதான் நான் இந்த சக்திகளை தியாகம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கேன். இனி நான் ஒரு சாதாரணமான வாழ்க்கைய வாழ போறேன். இதுதான் உன்னோட முடிவுனா நீ சக்திகள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சிடு. அக்கா, என்னால எனக்கு ஃபுல்லா சிவனோட கஜானாவை பாதுகாக்க முடியாது. நான் ரொம்ப நேரமா வீட்டுல இல்லைன்னா ரிஷபக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். அதனால நீங்க இன்னைக்கு ஃபுல்லா சிவனோட குகையில இருந்து சிவனோட கஜானாவை பாதுகாக்கணும். கவலையே படாத, நான் இப்பயே சிவனோட குகைக்கு போறேன். நான் இந்த குகைக்கு வந்துட்டேன். இங்க எவ்வளவு கோல்டும் டைமண்டும் இருக்கு. குருஜி, சிவனோட கஜானாவை திருட நினைச்ச எல்லாரையும் நான் கொண்டு முடிச்சிட்டேன். நான் என்னோட கடமைகளை முழுசா செஞ்சு முடிச்சிட்டேன். இனி எனக்கு சிவனோட சக்திகள் எதுவும் தேவையில்லை. நான் சிவனோட சக்திகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். உன்னோட சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு போகணும்னு நீ மனசார நினைச்சா மட்டும்தான் உன்னால உன்னோட சக்திகளை தியாகம் பண்ண முடியும். நீ யார மனசார நம்புறியோ அவங்களுக்கு தான் உன்னால உன்னோட சக்திகளை கொடுக்க முடியும். சிவன் எனக்கு கொடுத்த சக்திகளை நான் என்னோட அக்காக்கு கொடுக்க போறேன்.
நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சக்திகளை நீங்க சரியான வழியில பயன்படுத்தணுங்கக்கா. சரி, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நான் என்னோட எல்லா சக்திகளையும் தியாகம் பண்ணிட்டேன். இனி நான் ஒரு சாதாரணமான வாழ்க்கைய வாழ போறேன். ரொம்பவே சந்தோஷமா வாழ போறேன். எனக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. அது யாரா இருக்கும்? அக்கா, நீங்க ஏன் எனக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே நான் சாரதாவை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆசை இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. நான் சாரதாவை பழி வாங்கிட்டேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து சாரதாவை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உடனடியா சாரதாவை குணப்படுத்துங்க. இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னோட சக்திகளை வச்சு இவளை கொஞ்ச நேரம் மயக்கடைய வைக்க போறேன். சார், எனக்கு கல்யாணம் ஆகும்போது என்னோட வீட்டுல 2 பேர் இறந்து போயிருந்தாங்க. சாரதா எங்க கிட்ட என்ன சொன்னானா, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு தான் இறந்துக்கிட்டாங்கன்னு சொன்னான். ஆனா எனக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சது. சாரதா தான் அவங்க 2 பேரையும் கொன்னு இருக்கா. இதை எனக்கு சாரதாவோட அக்கா தான் சொன்னாங்க. நான் அவளை இனி மன்னிக்க போறதே இல்லை. நீங்க தான் அவளை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும். அவளுக்கு உதவி செஞ்சு என்னோட அம்மாவையும் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. அவங்க 2 பேரையும் நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணு சாரதாவையே ரிஷப்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது எனக்கு யமுனா மேல சந்தேகம் வந்தது. இப்பதான் என்னோட சந்தேகம் நிரூபணமாயிருக்கு. இவங்களை அரெஸ்ட் பண்ண போறேன். தப்பு செய்யற எல்லாரும் தண்டனையை அனுபவிக்கணும். அதனாலதான் இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல நான் மயக்க மருந்து கலந்தேன். இப்பயே இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? என்கிட்ட எவிடன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ கொல்றத நான் என்னோட கண்ணால பார்த்திருக்கேன். கோர்ட்டுக்கு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஓகே, எவிடன்ஸை சப்மிட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. யமுனா அம்மா, நீங்களும் நானும் எப்படி ஜெயிலுக்குள்ள வந்தோம்? கடைசியா நான் ஈனா அக்கா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப கத்தியால யாரோ என்னை குத்திட்டான். அதுக்கு அடுத்தது நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன். அக்கா, நான் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரு என்ன கத்தியால குத்துனாங்க? உன்னை கத்தியால குத்துனது வேற யாரும் இல்ல, அது ரிஷப் தான். சாரதா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே வெறுத்தேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா என்னதான் சின்ன பொண்ணா இருந்தாலும் உனக்கு என்னை விட அதிகமான சக்திகள் இருந்தது. அதனாலதான் நான் உன்னை ரொம்பவே வெறுத்தேன். உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ரிஷப் கூட உன்னை ரொம்பவே வெறுத்தான். ஏன்னு தெரியுமா? ஏன்னா ரிஷபும் சிவனோட கஜானாவை திருடணும்னு நினைச்சான். ஒருவேளை அவன் சிவனோட கஜானாவை திருட போறான்னு உனக்கு தெரிஞ்சா நீ கண்டிப்பா அவனை கொல்லுவ. அதனாலதான் அவன் ரொம்பவே உன்னை வெறுத்தான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே நானும் அவனும் கை கோத்துக்கிட்டோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு ரொம்ப நாட்களா காத்துக்கிட்டு இருந்தோம்.
சரியான வாய்ப்பு அமையற வரைக்கும் நாங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருந்தோம். சாந்தியோட அப்பாவை நான் வேணும்னே தான் கொன்னேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அப்பதானே சாந்தி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க மாட்டா. சாந்தி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கலன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையில நீ ரிஷப கல்யாணம் செஞ்சுக்குவ. நீ ரிஷப கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உனக்கு ரிஷப் மேல எந்த சந்தேகமும் வராது. நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் உன்கிட்ட ரொம்பவே அன்பா பழகணும். அப்பதானே உனக்கு எங்க 2 பேர் மேலயும் எந்த சந்தேகமும் வராது. நேத்து நீ சிவனோட சக்திகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ண. உன்னோட சக்திகள் எல்லாத்தையும் நீ என்கிட்ட கொடுத்துட்ட. ஏன்னா நீ சிவனோட கஜானாவை திருட நினைக்கிற எல்லாரையும் கொன்னுட்டதான் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நீ உண்மையாலேயே எல்லாரையும் கொன்னு முடிக்கல. நானும் ரிஷபும் இன்னும் உயிரோட தான் இருக்கோம். நேத்து நீ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமாவே நானும் ரிஷபும் சேர்ந்து சிவனோட கஜானாவை திருடிட்டோம். இப்ப சிவனோட கஜானா சிவனுக்கு சொந்தமானது இல்ல, அது எங்க 2 பேருக்கும் சொந்தமானது. இப்ப சிவனோட கஜானாவும் உனக்கு சொந்தமானது இல்ல, உன்னோட சக்திகளும் உனக்கு சொந்தமானது இல்ல. உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன். இனி நீ எப்படி சந்தோஷமா வாழுவேன்னு நானும் பாக்குறேன். என்னதான் உன்கிட்ட உன்னோட சக்திகள் இல்லைனாலும் நீ கண்டிப்பா எங்க 2 பேரையும் பழி வாங்கணும்னு நினைப்ப. அதனாலதான் நான் ரிஷப் கிட்ட சொல்லி உன்னை கொல்ல சொன்னேன். ஒருவேளை நாங்க உன்னை கத்தியால குத்துனா கூட உனக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நீ சிவனால ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணு. உன்கிட்ட சக்திகள் இல்லைனா கூட சிவன் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் உனக்கு மரணம் வரும். அதை தவிர எந்த மனுஷனாலையும் உன்னை கொல்ல முடியாது. இருந்தாலும் நான் ரிஷப உன்னை கத்தியால குத்த சொன்னேன். ஏன்னா அப்பதான் நீ கொஞ்ச நேரம் மயக்கம் அடைவ. நீ மயக்கம் அடைஞ்ச நேரத்துல நான் போலீஸ் கிட்ட போன் பண்ணி ஒரு பொய் கம்ப்ளைண்ட கொடுத்து உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சுட்டேன். இனி உன்னால எங்க 2 பேரையும் கண்டிப்பா பழி வாங்கவே முடியாது. சிவனோட கஜானாவும் எங்களுக்கு தான், உன்னோட சக்தியும் எனக்கு தான். இனி உன்னால எதுவும் செய்ய முடியாது. இந்த ஜெயிலையே உட்காந்து களி சாப்பாடை சாப்பிடு, அதுதான் உன்னோட தலையெழுத்து. போதும், நிறுத்து. நீங்க 2 பேரும் இவ்வளவு மோசமானவங்களா இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க 2 பேரும் என்ன ஜெயில போட்டா என்னால உங்க 2 பேரையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கூடிய சீக்கிரமாவே இந்த ஜெயில இருந்து வெளியே வந்து நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உங்களை பழி வாங்கி காட்டுறேன். உன்னோட சக்திகள் உன்கிட்ட இல்லைன்னா கூட உன்னோட வாய் மட்டும் குறையவே மாட்டேங்குது. இந்த சேலஞ்சில கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம். இனி கொஞ்ச நேரம் என்னால இந்த ஜெயில நிக்க முடியாது. நீங்களே இந்த ஜெயில இருந்து கஷ்டப்படுங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க 2 பேரை கொன்னதுக்காக கோர்ட் உங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு. இன்னும் 2 நாள் தான் நீங்க உயிரோட இருக்க முடியும். ஹீனா, நீ சாரதாவோட அக்காவா இருந்துகிட்டு அவளுக்கே இவ்ளோ பெரிய துரோகம் செஞ்சிருக்க. இதுக்காக அவளை ஏமாத்தின. அவகிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் நீ அபகரிச்சுக்கிட்டு அவளை இப்ப எதுக்காக ஜெயில அனுப்பி வச்சிருக்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. நாங்க செஞ்சது தப்புதான். அதுக்கு இப்ப என்ன பண்றது? சிவனோட கஜானாவை அடையிறதுக்கு நாங்க எது வேணாலும் செய்வோம். ரிஷப், நீ எதுக்காக சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ஏமாத்தின? நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவளுக்கு என் மேல எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாதுன்னு தான். கடைசி வரைக்கும் நான் அவளை ஏமாத்திட்டேன். இப்ப அவளோட சக்தியும் எனக்கு தான், அவளோட கஜானாவும் எங்களுக்கு தான். உங்களால எதுவும் செய்ய முடியாது. நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் சிவன் உங்க 2 பேரையும் கண்டிப்பா தண்டிப்பாரு.
என்னோட அக்கா ஈனாவும் ரிஷபும் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்வாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்லை. போலீஸ் இப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம 2 பேரும் இன்னும் 2 நாள் தான் உயிரோட இருக்க முடியும்னு. இப்ப இந்த பிரச்சனையில இருந்து நம்ம 2 பேரும் எப்படி தப்பிக்க போறோம்? அதுதான் எனக்கும் தெரியல சாரதா. நம்ம 2 பேரும் இப்ப எப்படி தப்பிக்கிறது? போலீஸ் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. சாரதாவும் என்னோட அம்மாவும் இன்னும் 2 நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும். அப்படியா? நீ எனக்கு ரொம்ப நல்ல குட் நியூஸ் சொல்லியிருக்க. எனக்கு இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் கொடுத்த பொய் கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எல்லாரும் நம்பி அவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை விதிக்க போறாங்க. இனி அந்த சாரதாவால ஒன்றும் செய்ய முடியாது. உங்க 2 பேருக்கும் இன்னைக்குதான் மரண தண்டனையை விதிச்சிருக்காங்க. நான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயாகணும். இவங்க வீட்டுல இருந்து சடங்குகள் செய்யறதுக்கு ஆட்களை கூப்பிட்டுருந்தேன். ஆனா யாருமே சடங்குகள் செய்யறதுக்கு வரவே இல்லை. கடைசியா எல்லா சடங்குகளையும் நானே செய்ய வேண்டியதா போயிடுச்சு. ஒரு வழியா சாரதா இறந்து போயிட்டா. இனி இந்த சாரதாவால என்னை எதுவும் செய்ய முடியாது. நீ மயக்கத்துல இருந்ததெல்லாம் போதும். இப்ப உன்னோட காலம் வந்திருக்கு. நீ யார் எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அவங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல நேரம் இது. இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி யாரெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் நீ கொன்னு முடிச்சிரு. இதுக்கு மேல நீ மயக்கத்துல இருக்க வேண்டியது இல்ல. உன்னோட கண்ணை திறந்து பாரு. நீ பழி வாங்க வேண்டிய வேலையெல்லாம் பாக்கியா இருக்கு. எல்லாரையும் நீ பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிற நேரம் இது சாரதா. கண்ணை திறந்து பாரு. கண்ணை திற சாரதா, கண்ணை திற. நான் எப்படி திரும்ப உயிரோட வந்தேன்? நான் தான் அன்னைக்கே இறந்து போயிட்டேனே. சாரதா, நீ சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு. என்னதான் சிவனோட சக்திகள் உன்கிட்ட இல்லைனாலும் சிவன் எப்ப உனக்கு மரணம் வரணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் நீ உயிரோட தான் இருப்ப. அன்னைக்கு ஜெயில உனக்கு மரண தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறமாவே எல்லாரும் நீ இறந்துட்டதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தெரியும் நீ எப்படியோ இறந்திருக்க மாட்டேன்னு. அதனாலதான் யாரும் இல்லாத நேரத்துல ஜெயில வந்து நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு நீ உயிரோட இருக்க. நீங்க எதுக்காக என்னை காப்பாத்துனீங்க? எனக்கு வாழணும்னு எந்த ஒரு ஆசையுமே இல்லை. யாரெல்லாம் எனக்கு நெருக்கமானவங்கன்னு நினைச்சனோ அவங்க எல்லாருமே எனக்கு துரோகத்தை செஞ்சுட்டாங்க. இனி எனக்கு இந்த உலகத்துல வாழ விருப்பமே இல்லை. சாரதா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீதான் சிவனோட கஜானாவை பாதுகாக்கணும். அதுக்காக தான் சிவன் உன்னை தேர்ந்தெடுத்தாரு. இப்ப அந்த சிவனோட கஜானா ஈனா அப்புறம் ரிஷபோட கையில இருக்கு. நீதான் சிவனோட கஜானாவை இப்ப திரும்ப சிவனுக்கே சொந்தமாக்கி ஆகணும். உன்னை யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவங்க எல்லாரையும் நீ பழி வாங்க வேண்டிய நேரம்
நேரம் இது. என்னை மன்னிச்சிருங்க குருஜி, என்னோட கடமை என்னன்றதையே நான் மறந்துட்டேன். ஆனா இனி நான் சும்மா இருக்க போறது இல்ல. யாரெல்லாம் என்னை ஏமாத்துனாங்களோ அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கியே தீருவேன். சிவனோட கஜானாவை நான் திரும்ப சிவனுக்கே சொந்தமாக்கியே தீருவேன். என்னை யாராலையும் தடுக்கவே முடியாது. உன்னோட எதிரிகளை நீ தோக்கடிக்கிறதுக்கு உனக்கு சிவனோட சக்திகள் திரும்ப வேணும். முதல்ல ஈனா கிட்ட இருந்து அந்த சக்திகள் எல்லாத்தையும் நீ திரும்ப வாங்கியாகணும். ஆனா என்னோட சக்திகளை நான் திரும்ப எப்படி சொந்தமாக்கிக்கிறது? அதுக்கு நம்ம எத்திய கூப்பிட்டாகணும். என்னது எத்தியா? அந்த பேரை கேட்டாலே எல்லாருமே நடுங்குவாங்க. அது ஒரு பயங்கரமான மிருகமாச்சே. நீ சொல்றது சரிதான். எத்தி ஒரு பயங்கரமான விலங்கு. யாருக்கிட்ட எல்லாம் அதிகமான சக்தி இருக்கோ அவங்க கிட்ட இருந்து சக்திய வாங்குறதுக்கு அது எந்த அளவுக்கு வேணாலும் போகும். இப்ப ஈனா கிட்டதான் சிவனோட சக்திகள் இருக்கு. அதனால எத்திய ஈனா கிட்ட கூட்டிட்டு போனோம்னா எத்தி ஈனாவை கண்டிப்பா தாக்கும். பயத்துல ஈனாவும் தான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்லுவா. ஒருவேளை ஈனா தன்னோட வாயாலேயே தான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு இல்லைன்னு 3 தடவை சொல்லிட்டானா அதுக்கப்புறம் அவளோட சக்திகள் எல்லாமே அவளை விட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி சிவனோட சக்திகள் எல்லாத்தையும் யாரு வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கே சிவனோட சக்திகள் எல்லாம் திரும்ப சொந்தமாயிடும். அப்படின்னா நம்ம ஈனாவோட வாயில இருந்து அவகிட்ட சிவனோட சக்திகள் இல்லைன்னு 3 தாட்டி சொல்ல வைக்கணும். எத்தி, சிவனோட சக்திகள் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அந்த பொண்ணு கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற எல்லா சக்தியையும் எடுத்துக்கோ. என்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியுமே என்கிட்ட கொடுத்துரு. நீ நினைக்கிற மாதிரி சிவனோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இல்ல. சிவனோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இல்ல. சிவனோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இல்ல. இங்க இருந்து போயிடு. இந்த பொண்ணுகிட்ட எந்த சக்திகளுமே இல்லையே. நான் அழுது போட்ட நாடகத்தை இந்த எத்தி நம்பிடுச்சு போல இருக்கு. சிவனோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இல்லைன்னு நான் சொன்னேன். அதை இது நம்பிடுச்சு. ஆனா சிவனோட சக்திகள் எல்லாமே இன்னும் என்கிட்ட தானே இருக்கு. இந்த ஈனாவை யாராலையும் ஏமாத்த முடியாது. நீ புத்திசாலி தான் ஈனா. ஒரு வழியா உன்னோட சக்திகள் எல்லாத்தையும் நீ திரும்ப உனக்கே சொந்தமாக்கிட்ட. இப்ப போய் உன்னோட எதிரிகள் எல்லாத்தையும் அழிச்சிரு. சிவனோட கஜானாவை திரும்ப சிவனுக்கே சொந்தமாக்கு. இப்பயே நான் கிளம்புறேங்க குருஜி. நீயா? நீ எப்படி திரும்ப வந்த? உனக்குதான் ஜெயில மரண தண்டனையை கொடுத்தாங்களே. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு. சிவன் எப்ப எனக்கு மரணம் வரணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் நான் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பேன். யாரனாலையும் என்னை எதுவும் செய்ய முடியாது. ஆனா உன்னோட சக்திகள் எல்லாம் இப்ப என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட உன் சக்தி இல்லாத வரைக்கும் உன்னால எங்களை எதுவும் செய்ய முடியாது. இன்னும் சிவனோட சக்திகள் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த எத்தி வந்தப்பயே சிவனோட சக்திகள் எல்லாத்தையும் நான் திரும்ப வாங்கிக்கிட்டேன். இப்ப உன்கிட்ட சிவனோட எந்த சக்திகளும் கிடையாது. நீங்க 2 பேரும் எனக்கு நெருக்கமானவங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை செஞ்சீங்க. சிவனோட கஜானாவையும் நீங்க திருடிக்கிட்டீங்க. நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் இப்ப நான் உங்களுக்கு தண்டனையை கொடுக்க போறேன். வசமா மாட்டிக்கிட்டோமே. ब्रह्मांड स्वामिनी दानी कष्ट बुझानव रूप स्वामी निर्माण परम सुदानी स्वप्न
சிவனோட கஜானாவை திருடினதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற தங்கத்தையும் வைரத்தையும் ரிஷபும் ஈனாவும் இங்கதான் மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இதை திரும்ப சிவன் கிட்டயே சேர்த்துடலாம். ரிஷப் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் அவரை கொண்டு முடிச்சேன். இப்ப திரும்ப அவர் எப்படி உயிரோட இருக்காரு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சாரதா, நான் தான் ரிஷப். என்னோட அம்மா யமுனாவுக்கு மொத்தமா 2 பசங்க இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ரெட்டையர்கள். அதுல ஒருத்தவன் நான் ரிஷப், இன்னொருத்தவன் என்னோட தம்பி. அவனோட பேரு ஆகாஷ். சின்ன வயசுல ஒரு கோயில் திருவிழா அப்ப நானும் என்னோட அம்மாவும் என்னோட தம்பி ஆகாஷை இழந்துட்டோம். அதுக்கப்புறமா அவனை தேடுறதுக்கு நாங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். ஆனா அவன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த கோயில் திருவிழாக்கு அப்புறமா நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனா உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிருந்தோம். அன்னைக்கு திரும்ப வர வழியில நான் என்னோட தம்பி ஆகாஷை திரும்ப பார்த்தேன். ஆனா அப்ப அவனோட மனசும் எண்ணமும் மொத்தமா மாறிடுச்சு. அவன் என் தலையிலேயே அடிச்சு என்னை இந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டான். இத்தனை நாட்களா நீ யார ரிஷப்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அது ரிஷபே கிடையாது, அது என்னோட தம்பி ஆகாஷ் தான். அவன் சிவனோட கஜானாவை திருடணும்னு ஒரு கெட்ட எண்ணத்துல இருந்தான். அந்த கஜானாவை அடையிறதுக்காக அவன் ஈனா கூட கை சேர்ந்துகிட்டு உன்னை கத்தியால குத்திட்டான். எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது எல்லாத்தையும் ஈனாவும் ஆகாஷும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சு நான் அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டேன். அதனாலதான் எனக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இத்தனை நாட்களா நீ யார என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அது நான் இல்ல சாரதா. இத்தனை நாட்களா நீங்க தான் என்னை ஏமாத்துனீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அது நீங்க இல்ல, அந்த ஆகாஷ் தான் அப்படின்னு தெரிய வரும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஜெயில இருக்கும்போது நான் மரண தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு. ஆனா உங்களோட அம்மா யமுனா இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எந்த சக்திகளும் கிடையாது. என்னது, என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்களா? இதுக்காக அந்த ஈனாவையும் ஆகாஷையும் நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். அவங்களை கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். நீங்க கவலைப்படாதீங்க, ஈனாவையும் ஆகாஷையும் நான் ஏற்கனவே கொண்டு முடிச்சுட்டேன். இப்ப சிவனோட கஜனாவை நம்ம திரும்ப சிவனுக்கே சொந்தமாக்க போகலாம். இங்க இருக்கிற தங்கமும் வைரத்தையும் நம்ம திரும்ப சிவனோட குகையிலேயே போய் வச்சிடலாம். அடுத்த 100 வருஷம் கழிச்சுதான் திரும்ப அந்த குகை திறக்கும். அது வரைக்கும் அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஒரு வழியா தங்கத்தையும் வைரத்தையும் நீலகிரி மலைகளோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய சிவனோட குகையிலேயே திரும்ப வச்சாச்சு. அடுத்த 100 வருஷத்துக்கு இது பத்திரமா இருக்கும். சாரதா, உன்னோட எல்லா கடமைகளையும் நீ செஞ்சு முடிச்சுட்ட. சிவனோட கஜானாவையும் கடைசி வரைக்கும் பாதுகாத்துட்ட. அதை திருட நினைக்கிற எல்லா திருடங்களையும் நீ கொண்டு முடிச்சுட்ட. இனி நீ உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு எந்த விதமான தடங்களும் இனி வரப்போறது இல்லை.